ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. அன்பான ஐயா சேனல் சொந்தங்களே, நம்ம இன்றைக்கி குஜராத் மாநிலம் ராஜ்கோட்டில் ஒரு ஸ்டேடியத்தில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கு. அதில் தனியார் ஸ்டேடியம், அதில் 9 குழந்தைகள் உட்பட மொத்தம் 33 பேர் உயிரிழந்திருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் சில பேர் காயம் ஏற்பட்டிருக்கு. அவங்க மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த துயர சம்பவம் நாட்டில் உள்ள எல்லாரையுமே பாதிச்சிருக்கு. மிகவும் வருத்தப்படக்கூடிய செயல். குஜராத் கோர்ட் நீதிபதிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ஸ்டேடியம் முறையான அனுமதி பெறலை. அதாவது ஒரு ஸ்டேடியம், ஆடிட்டோரியம், இந்த மாதிரி பெரிய பெரிய காம்ப்ளெக்ஸ், ஹாஸ்பிட்டல் இங்கெல்லாம் நடத்தணும்னா ஃபயர் தீ அணைப்பதற்கான சான்றிதழ் பெறணும். தீ அணைப்பு துறையில் அந்த சான்றிதழ் பெறல. அது மாதிரி அந்த உபகரணங்கள், தீ அணைப்பு உபகரணங்கள், ஃபயர் சர்வீஸ் வண்டி வர்றதுக்கு முன்னாடி அதை அணைக்கிறதுக்கு அங்கே அந்த சிலிண்டர் பொருத்தப்பட்டிருக்கணும். இந்த மாதிரி உபகரணங்கள்லாம் அங்கே இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அங்கே அனுமதி கொடுப்பாங்க. அந்த அனுமதி பெற்று அந்த ஸ்டேடியம் இயங்கவில்லை. எப்படி இந்த ஸ்டேடியத்திற்கு மாநில அரசு அனுமதி கொடுத்தது என்ற கேள்வியை முன்வைத்திருந்தார்கள். தனியார் ஸ்டேடியம் எப்படி முறையற்ற முறையில் இயங்கிட்டு இருந்திருக்கு இந்த ஸ்டேடியம். இது குஜராத் அரசு எப்படி அனுமதித்தார்கள் என்ற கேள்வியை முன்வைத்திருந்தார்கள். இன்னைக்கு நம்ம பிரதமர், அதாவது இப்போ நம்ம பிரதமர் சொல்லியிருக்கிறார், நான் பிரம்மனால் அனுப்பப்பட்டவன், அநியாயத்தை கலைக்கிறதுக்காக அனுப்பப்பட்டவன் அப்படின்னு ஒரு பேட்டி கொடுத்து நாடு முழுவதும் அது பேசும் பொருளாக ஆகி கொண்டிருக்கிறது. அதற்கு ஆதரவாகவும் எதிராகவும் மக்கள் கருத்துக்களை பரிமாறி வருகிறார்கள். இப்போ நம்ம பிரதமர் என்ன சொல்கிறாருன்னா, அதாவது பிரம்மாவின் புதல்வர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த பாதிக்கப்பட்ட அந்த குஜராத் ஸ்டேடியத்தில் உயிரிழந்த அந்த குடும்பத்திற்கு தலா 2 லட்சம் நிதி உதவி அறிவித்திருக்கிறார். தலா 2 லட்சம் நிதி உதவி அறிவித்திருக்கிறார் அந்த தீ விபத்தில் உயிரிழந்த குடும்பத்தினருக்கு. நான் என்ன கேட்குறேன்னா, நாடு முழுவதும் இதுவரைக்கும் நம்ம பிரதமர் 10 ஆண்டுகள் ஆட்சி செய்து முடித்து விட்டார். இந்த 10 ஆண்டுகளில் நாடு முழுவதும் பல இயற்கை பேரிடர்கள் ஏற்பட்டு பல மாநிலங்கள் நிதி நெருக்கடியில் இருந்துச்சு, நிதியை எதிர்பார்த்து இருந்துச்சு, தமிழ்நாடு உட்பட. அந்த மாநிலத்திற்காக குரல் கொடுக்காத பிரதமர் தென் மாவட்டத்தில் சமீபத்தில் பெரும் மழை ஏற்பட்டு வீட்டில் உள்ள உடைமைகள் எல்லாம் பாதிக்கப்பட்டு, உயிர்கள் பாதிக்கப்பட்டு, உயிர்களை இழந்தார்கள், உயிரினங்களை இழந்தார்கள். அங்கெல்லாம் நிதியுதவி கொடுக்காத பிரதமர் குஜராத் மாநிலத்தின் தனியார் முதலாளி அவருக்காக உதவி செய்திருக்கிறார். மணிப்பூரில் பெண்ணை நிர்வாணமாக்கி ஊர்வலம் நடத்தினார்கள். மணிப்பூர் கலவரம், பல உயிர்கள் கொல்லப்பட்டுச்சு. மௌனம் காத்த பிரதமர். அது விஷயமா ஒரு கருத்தை கூட பதிவிடலை. பல மாநிலங்களில், வட மாநிலங்களில், பிஜேபி ஆளக்கூடிய பல மாநிலங்களில் இஸ்லாமியர்களும் தலித்துகளும் பாதிக்கப்பட்டார்கள். மாட்டுக்கறி வைத்திருந்தார் என்று பலரும் கொல்லப்பட்டார்கள். ரயில்வே போலீஸ் அதிகாரி ஒருவர் ரயிலில் பயணம் செய்த இஸ்லாமியரையும் அவருடைய உயர் அதிகாரியும் சுட்டுக் கொன்றார். அது விஷயமாக குரல் கொடுக்கல. ஆனால் இங்கே யாரை காப்பாற்றுவதற்காக பிரதமர் அவர்கள் 2 லட்சம் ரூபா அறிவித்திருக்கிறார். தனியார் முதலாளியா, குஜராத் மாநில அரசையா, இல்லை அந்த மக்களுக்காக குரல் கொடுத்திருக்காரா? அந்த மக்களுக்காக குரல் கொடுத்தா இதுக்கு முன்னாடி பாதிக்கப்பட்ட எத்தனையோ மக்களுக்கு பிரதமர் குரல் கொடுத்திருக்க வேண்டும். ஆனால் குரல் கொடுக்கல. எத்தனையோ மாநிலத்தில் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. மக்களுக்கான குரலாக இது தெரியலை. ஒன்று, அந்த மாநில அரசு முறையற்ற அனுமதியுடன் இயங்கி கொண்டிருக்கும்
அந்த ஸ்டேடியத்தை எந்த விதத்தில் அனுமதிச்சிருக்காங்கன்னு அந்த நீதிபதி கேட்டிருக்காங்க. அப்போ மாநில அரசை காப்பாற்ற வேண்டும், இல்லாட்டி தனியார் முதலாளியை காப்பாற்ற வேண்டும். இந்த ரெண்டு தவிர வேற எதுவும் இல்லை. ரெண்டு கண்ணோட்டத்தில் தான் நம்ம இதை பார்க்க முடியுது. பிரதமர் தனியார் முதலாளிகளுக்காக இயங்குகிறாரா, அல்லது அங்கே ஆளக்கூடிய பாஜக ஆட்சியை காப்பாற்றுவதற்காக? எப்படி ஒரு ஏமாற்று வேலை! 10 ஆண்டுகளாக எத்தனையோ மக்கள் பாதிக்கப்படுறாங்க, எங்கேயுமே குரல் கொடுக்காத பிரதமர் இங்கே மட்டும் குரல் கொடுக்கிறார். இப்போ சமீபமாக நம்ம வந்து ஏர்செல்லுடைய நிறுவனர் பார்க்குறோம், பேட்டி கொடுத்துருக்கிறார். 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த நிலை வேற, இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய நிலை வேற. தொழில் பண்ணுவதற்கு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி முதலாளிகள் துன்புறுத்தப்பட்டார்கள். அவர்கள் வந்து காங்கிரஸ் பீரியடில் அடக்குமுறைக்கு உள்ளானார்கள். இப்போ வந்து ஃப்ரீயாக பண்ணுறாங்க. ஆமாம், ஃப்ரீயாக தான் பண்ணுவாங்க. இந்த மாதிரி முதலாளிக்கு விசுவாசமாகத்தான் ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கு பிஜேபியுடைய ஆட்சி. தேர்தல் பத்திரம் யாரெல்லாம், உச்சநீதிமன்றம் கேள்வி கேட்குது, தேர்தல் பத்திரம் யாரெல்லாம் எந்த கட்சிக்கு கொடுத்தாங்க அப்படின்னு ஸ்டேட் பேங்க்கில் கேள்வி கேட்குறாங்க. ஸ்டேட் பேங்க் ஒரு குழப்பமான ஒரு அறிக்கையை கொடுக்குறாங்க. யார் எந்த கட்சிக்கு கொடுத்தாங்கன்னு தெரியாது. ஆனால் இந்த சட்டத்தை கொண்டு வந்தது பிஜேபி தான். அவங்களுக்கு சாதகமான சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. நிதியமைச்சர் கூட மறுபடியும் இப்போ லேட்டஸ்டாக சொல்கிறாங்க, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, கோட்டை அவமதிக்கும் விதமாக, அதாவது பிஜேபி ஆட்சிக்கு வந்தால் மீண்டும் இந்த தேர்தல் பத்திரம் நடைமுறைப்படுத்தப்படும். தேர்தல் பத்திரம் முறைகேடுன்னு கோர்ட்டு சொல்கிறாங்க. ஆனால் முதலாளிகளை காக்கக்கூடிய நிதியை பெற்றுக்கொண்டு அவர்களிடமிருந்து ஊழல் செஞ்சு கொண்டு இந்த அரசு என்ன சொல்லுது, மீண்டும் கொண்டு வருவோம் அப்படின்னு. இங்கே உள்ள பாரதிய ஜனதாவினுடைய தலைவர் அண்ணாமலை சொல்கிறாரு, டிஎம்கே தான் ஒரு மாநிலத்தில் ஆளக்கூடிய டிஎம்கே தான் அதிகமான தேர்தல் பத்திரம் நிதி வாங்கியிருக்காங்கன்ட்டு. அப்போ ஏன் டிஎம்கே தான் வாங்குறாங்கன்னா உங்கள் நிதியமைச்சர் ஏன் மறுபடியும் இதை கொண்டு வரணும்னு ஆசைப்படுறாங்க? உங்களுக்கு தான் அதிகமான நிதி கிடைச்சிருக்குது. அவங்களுடைய யார் நிதி கொடுக்குறாங்களோ அவங்களுடைய டேக்ஸ்லேருந்து அவங்களுக்கு விதிவிலக்கு கொடுக்குறீங்க. உங்களுக்கு வருமானம் வரப்போய் தான் அவர்களுக்கு நீங்கள் விதிவிலக்காக அந்த டேக்ஸ் எல்லாம் வந்து விதிவிலக்கு செய்கிறீங்க. அப்போ ஏர்செல் அதிபர் அப்படி தான் சொல்லுவார். அவரும் வந்து இதை கொடுப்பாங்க, தேர்தல் பத்திரம் நிதி கொடுப்பாங்க, அவர்களுக்கெல்லாம் சலுகைகள் வழங்கப்படும். பாமரர்கள் தான் பாதிக்கப்படுறாங்க. இன்றைக்கி வந்துட்டு நீங்கள் ஃபீல்டில் இருந்த பொழுது பாமரர்கள் பாதிக்கப்படலை. அவன் இன்கமிங் எப்போவுமே ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. இன்றைக்கி யாராவது மாதம் ரீசார்ஜ் பண்ணலைன்னா அவர்களுக்கு இன்கமிங் மற்றும் அவுட் கோயிங் தடை செய்யப்பட்டுரும். 2 நாட்கள் மட்டும்தான் இன்கமிங் வரும். பாமரர்கள் பாதிக்கப்படுறாங்க. உங்களை மாதிரி முதலாளிகளுக்கு சாதகமாக இந்த அரசு என்ன செஞ்சுருக்கு, நீங்கள் வந்து ரீசார்ஜ் எப்போவுமே மாதம் ரீசார்ஜ் பண்ணணும். அதுவும் வந்து முன்னாடி 10 ரூபா 20 ரூபாய்க்கெலாம் ரீசார்ஜ் இருந்துச்சு. இப்போ அப்படி கிடையாது. 290 ரூபாய்க்கு டேட்டாவோடு போடணும். நாங்களும் எங்கள் தலையெழுத்தன்னு போட்டுக்கிட்டு இருக்கிறோம். வேறு வழியே இல்லை. உங்களை வாழ வைப்பதற்காக இந்த அரசு அழகாக தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. காங்கிரஸ் அரசு மக்களுக்கான அரசாகவும் பிஜேபி அரசு முதலாளிக்காக அரசாகவும் செயல்படுதுன்னு ஏர்செல் நிறுவனம் அழகாக சொல்கிறார். தொழில் பண்ணுறவங்களுக்கு சரியான அரசு, பெரிய பெரிய முதலாளிகளுக்கு சரியான அரசு பிஜேபி அரசு. பாமரர்களுக்கும் ஏழைகளுக்கும் உதவாத அரசு. நம்ம பிரதமரே என்ன சொல்கிறார், வாக்கு சேகரிக்கும் போது நாட்டுடைய வளர்ச்சி எங்கேயாவது பற்றி பேசுகிறாரா? இந்து முஸ்லீம் இந்த கருத்தை தான் முன் வச்சு பேசிக்கிட்டு இருக்கார். முஸ்லீம்கள் அதிக பிள்ளைய பெற்று போட்டுருவாங்க, அடுத்ததாக இஸ்லாமியர்களுக்கு காங்கிரஸ் இந்துக்களின் சொத்துக்களை பிடுங்கி கொடுத்துடும், இப்படியான கருத்து தான். அன்னைக்கு கூட என்ன சொல்லியிருக்கிறாரு, காங்கிரஸ் ஆட்சிக்கு வரணும், பிஜேபி ஆட்சியை விட்டு அகற்றப்படணும்னு பாகிஸ்தானில் தொழுகை நடத்துகிறாங்களாம். பாகிஸ்தான் மக்கள் அங்கே வந்து ப்ரே பண்ணுறாங்களாம். இந்த மாதிரி வன்மத்தை கக்கக்கூடிய ஒரு பிரதமராக தான் நம்ம பாரத பிரதமர் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்.
நாட்டின் வளர்ச்சி குறித்தோ அவங்க 10 ஆண்டுகளில் செய்த சாதனையை பற்றிய வட மாநிலங்களில் பேசலை, எங்கேயுமே பேசலை. இப்படி நாட்டு மக்களுக்குள்ளேயே பிரிவினையை ஏற்படுத்தக்கூடிய இறையாண்மைக்கு எதிரான கருத்துக்களை தான் நாட்டுடைய பிரதமர் பேசி வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. தெய்வ குழந்தை, பரமபிதாவின் குழந்தையாக தன்னை சொல்லிக்கொள்ளும் பாரத பிரதமர் ஏழைகளுக்கு எதிரியாகவும் பெரும் முதலீட்டாளர்களுக்கு நண்பராகவும் அவர்களை காப்பாற்றக்கூடியவர்களாகவும் ஏழைகளை வஞ்சிக்கக்கூடியவராகவும் இருக்கிறார். மேலும் நாட்டின் இறையாண்மையை சிதைத்து நாட்டு மக்களின் ஒற்றுமையை குழி தோண்டி பிதைத்து இந்து முஸ்லிம் கலவரத்தை ஏற்படுத்தக்கூடிய, அவர்களுக்கு பிரிவினையை ஏற்படுத்தக்கூடிய ஒருவராக இருக்கிறார் என்பதில் துளியளவும் சந்தேகமில்லை என்பதை கூறி முடிக்கின்றேன். நன்றி.